சொல்றது எனக்கு புரியல. எந்த அர்த்தத்துல அப்படி சொல்றீங்க? நம்ம 2 பேரும் அப்படியே தானே இருக்கோம். நான் எந்த அர்த்தத்திலையும் சொல்லல பத்மா. அந்த போட்டோவை பாரு. நீ எப்படி இருக்க, நான் எப்படி இருக்கேன். நாம 2 பேரும் அப்ப இருந்த மாதிரியே இருக்கோம். நான் அப்படியே தான் இருக்கேன். நீங்க தான் இப்ப கொஞ்சம் குண்டா இருக்கீங்க. கொஞ்சம்லாம் ஒண்ணும் இல்ல, நல்லாவே குண்டா இருக்கு. நீ இன்னைக்கு சமைச்சு போட்ட மாதிரியே 12 வருஷமா சமைச்சு போட்டுட்டு இருந்தா அதை சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாகாம வேற என்ன ஆகும்? சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லணும். என்ன பத்மா? நீங்க என்ன முதல்ல பொண்ணு பார்க்க வந்தீங்கல்ல, அப்ப என்ன பார்த்ததும் நீங்க என்ன நினைச்சீங்க? அது என்ன நினைச்சேன்னா, என்னங்க 12 வருஷம் ஆயிடுச்சு, அப்புறமே எதுக்கு வைக்கப்படுறீங்க சொல்லுங்க. நீயே வெக்கப்படாம கேட்கும்போது நான் ஏன் வெக்கப்படணும்? அப்ப சொல்லுங்க. உன்னை பார்த்ததும் நான் அப்படியே மேம்பருந்து போயிட்டேன் பத்மா. மெய் மறந்துட்டீங்கன்னா அப்போ அன்னைக்கு நீங்க என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய்யா? ஐயோ, இது அந்த மெய் இல்ல, உடல் மெய். சரி, நம்புறேன். ஓகே, நீங்க சுயநினைவுக்கு வந்ததுக்கு அப்புறமா என்ன நினைச்சீங்க? இவ இவ்வளவு அழகா இருக்காளே, இவளையே நான் பொண்ணு பார்க்க வந்தேன். இவளுக்கு என்ன பிடிக்குமோ பிடிக்காதோ, ஆண்டவா எப்படியாவது இவளுக்கு என்ன பிடிக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நிஜமாவா? சத்தியமா பத்மா. இப்ப நினைச்சா கூட நாம சந்திச்ச அந்த நாட்கள் இன்னும் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கு. ஏதோ பேசணும்னு பெர்மிஷன் வாங்கிட்டு இங்க வந்து இப்போ ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க. அது எப்படி பேச ஆரம்பிக்கிறதுன்னு தெரியல. அப்போ எப்படி பேசுறது, என்ன பேசுறதுன்னு யோசிச்சுட்டு வாங்க, நம்ம அதுக்கப்புறமா பேசலாம். இப்ப நான் கிளம்புறேன். ஐயோ இருங்க, இப்படி அவசரப்பட்டா எப்படிங்க? நான் சொல்ல வந்த விஷயத்த தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு சொல்லணும். சரி சொல்லுங்க. எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க யாரும் இல்லைங்க. அப்போ மாமனு கூப்பிடுறீங்களே, அவர் யாரு? அவர் எனக்கு சொந்தம் இல்லைங்க. ஆனா அனாதையா வந்த எனக்கு அவர்தான் அடைக்கலம் கொடுத்தாரு. என்ன இந்த சமுதாயத்துல ஒரு மனுஷனா வளர்த்து ஆளாக்கினவரு. இப்பவும் எனக்கு எல்லாமா இருக்காரு. காட்ஃபாதர். எனக்கு எப்படியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும், எனக்கு ஒரு துணையை தேடி கொடுத்துடணும்னு படாத பாடுபடுறாரு. ஆனா நான் பொண்ணு பார்க்க போற இடத்துல எல்லாம் நான் ஒரு அனாதைன்னு தெரிஞ்ச உடனே மூஞ்சில அடிச்ச மாதிரி பொண்ணு சொல்லிடுவாங்க. இது வரைக்கும் நீங்க எத்தனை பொண்ணுங்களை பார்த்திருப்பீங்க? ஒரு 10-15 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த 10-15 பொண்ணுங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? உண்மையை சொல்லணும், எல்லா பொண்ணுங்களும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இல்லைங்க, என்ன யாருக்கு பிடிச்சதோ, என்னோட சூழ்நிலையை யார் உணர்ந்தாங்களோ அவங்களதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ரொம்ப உறுதியா இருந்தேன். அதனால யார்கிட்டையும் என் மனசை இழக்கலைங்க. பொண்ணு பார்க்க போன எல்லா இடத்துலயும் எனக்கு மோசமான அனுபவமும் அவமானமும் தாங்க கிடைச்சிருக்கு. ஏதோ உங்க வீட்டுலதான் என்ன மரியாதையா நடத்திருக்காங்க. உங்க வீட்டுல எல்லாருக்குமே என்ன பிடிச்சிருக்கு. அவங்க சொல்றாங்களேன்னு உங்களுக்கு விருப்பம் இல்லாம
நீங்க சம்மதிக்க வேண்டாம். முழு மனசோட நீங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அதுதான் என்னோட ஆசை. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? என்னங்க? என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்ன பிடிக்கலன்னா வேண்டாம், விட்டுருங்க. நான் வற்புறுத்தல. டோமெக்ஸ் டிஸ்இன்ஃபெக்டன்ட் வழங்கும் அத்திப்பூக்கள். அப்ப போலாமா? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்குவோம். ரிசப்ஷனுக்கு எல்லாரும் கூப்பிடுவோம்.